गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् ब्रह्मा तस्मै குருவே நமஹ. என் தாய் தந்தையருக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் நண்பர்களுக்கும் என் குருமார்களுக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த பொது உணர்த்த பாதம் தொட்டு வணங்கி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் மேச லக்னமாக செல்லும் பொழுது வரப்போகிற 2 வார காலங்களின் பொது பலனாக நம்ம இப்போ பார்ப்போம். ஏஎல்பி லக்னம் மேச லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய லக்ன அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்திலே இருப்பது அவ்வளோ சிறப்பான காலமாக இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் பேச்சில் மிகவும் கவனம் தேவை, நிதானம் தேவை. மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். பேச்சின் மூலம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக அமையும். உங்களுக்கு ரிஷப ஏஎல்பி லக்னமாக சொல்லும் பொழுது உங்களுடைய லக்ன அதிபதியான சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருப்பது பேச்சின் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். தடைபெற்ற வருமானமாக அமையும். சொத்துக்கள் மூலம் வருமானம் அமையும். மனதுக்கு பிடித்த இடத்துக்கு சென்று வரும் காலமாக அமையும். உங்களுக்கு ஏஎல்பி மிதுன லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய லக்ன அதிபதியான புத பகவான் மிதுனத்திலே இருக்கும்போது வண்டி வாகனம் மூலம் நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். வண்டி வாகனம் மூலம் வெளியூர் சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். அரசு சார்ந்த வேலைகளில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தியாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு கடக ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய நட்சத்திர லக்ன அதிபதியான சந்திர பகவான் கன்னியில் இருப்பது புதிய முயற்சியில் ஈடுபடும் காலமாக இருக்கும். வண்டி வாகனம் சாதகமான சூழ்நிலை அமையும். வியாபார தொழில் சாதனை செய்கின்ற காலமாக அமையும். உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் சிம்ம லக்னமாக செல்லும் பொழுது உங்களான சூரிய பகவான் உங்கள் அதிபதியான சூரிய பகவான் மிதுனத்தில் இருப்பது அரசு வேலையில் கிடைக்க வாய்ப்புண்டு. அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. அரசியல் சார்ந்த தொழில் அமையும் வாய்ப்பு உண்டு. அரசியல் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தலைமை பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். சிம்ம லக்னத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் கன்னி லக்னமாக இருக்கும் பொழுது வேலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பேச்சில் நிதானம் தேவை. இல்லை என்றால் சிறு சிறு பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஏஎல்பி லக்னம் துலாம் லக்னமாக செல்லும் பொழுது உங்களுடைய லக்னநாதன் சுக்கிர பகவான் மிதுனத்தில் இருப்பது பிரச்சனைகளை விட்டு விலகி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வரும் காலமாக இருக்கும். சொத்து வழக்குகளில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக சொத்தின் மூலம் வருமானம் அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். விருச்சக ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது உங்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குடைய இருந்த பிரச்சனைகள் விளங்கி மகிழ்ச்சியான இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். குழந்தையின் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு ஏஎல்பி தனுசு லக்னமாக செல்லும் பொழுது வண்டி வாகனத்து மூலம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். தேவையற்ற மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கட்டும். தேவையற்ற சித்தப்பிரமை என்ற நிலையில் இருப்பதால் நீங்கள் தேவையற்ற மனதில் இருக்கும் எண்ணங்களை விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது நல்ல காலகட்டமாக இருக்கும். இதே உங்களுக்கு மகர ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது வருமானம் பெருக்கும். புதிய வேலையில் முயற்சி செய்ய வேண்டாம். வேலையில் பிரச்சனையை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும். வேலை பற்றிய சிந்தனை மட்டுமே உங்களுக்கு மேலோங்கி இருக்க மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு கும்பம் ஏஎல்பி லக்னமாக இருக்கும் பொழுது
விரய செலவுகள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். வேலைக்காக வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் அமைய வேண்டிய காலகட்டமாக இருக்கும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். இதுவே உங்களுக்கு மீனம் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது முயற்சிகள் திடீர் வெற்றி அமையும். அதே மூலம் அது அழுத்தமாகவும் இருக்கும். முயற்சிகள் எல்லாம் திடீர் வெற்றி பெறக்கூடிய இருக்கும். ராகு பகவான் மிதுனத்தில் இருப்பது என்பது பூர்வ புண்ணியமான சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் லாபமும் பெருக்குதல் என்ற தன்மையும் கொண்டதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.